ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸைட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து ரெக்டிஃபையர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம இங்கே கொடுக்குறது ஏசி வோல்டேஜ், நம்மளுக்கு கிடைக்கிறது டிசி வோல்டேஜ். அப்போ உள்ளுக்குள்ளார ஒரு ரெக்டிஃபிகேஷன் நடக்குது. ஏசி வோல்டேஜ் வந்து டிசி வோல்டேஜாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது. அப்போ இதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி, இந்த எக்ஸைட்டர் பின்னாடி பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாப் இருக்குது, வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது அந்த எக்ஸைட்டருக்குள்ளார என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காட்டுறேன், இங்கே பாருங்கள். ஸோ இதுக்குள்ளார இன்னென்ன அப்பேரட்டஸ், இன்னென்ன டிவைசஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த காம்பனன்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு புரியாது. இதோட சர்க்யூட் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் அந்த எக்ஸைட்டரோட சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பாருங்கள், இது இன்புட் ஸ்டேஜ். இன்புட்டில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, சிங்கிள் ஃபேஸ் 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் ஏசி சப்ளை கொடுக்குறோம். அது எது கொடுத்துக்கிறேன்னா, இந்த ஒரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் டைப்பில் இருக்கிற ஒரு டிம்மர் ஸ்டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தானே வைங்களேன். இதுக்கு நம்ம வந்து இன்புட்டாக கொடுத்துருக்குறோம். சரிங்களா? அப்போது இது எங்கே இருக்குன்னா, இதுதான் அது இது இருக்கு இல்லையா. சரி, இதை நான் வேரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு உள்ளே பாருங்கள் என்னதுன்னு. ஸோ நீங்கள் இதை வேரி பண்ணி நீங்கள் வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்புட் வோல்டேஜ் அதிகம் பண்ணிக்கலாம், இன்புட் வோல்டேஜை கம்மியும் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த வந்து வேரியாக் அப்படின்னு கூட சொல்லலாம். வேரியபிள் ஏசி வோல்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, அதுதான் இந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா. இதுதான் அந்த மூவபிள் பார்ட். இதுதான் உங்களுக்கு என்ன ஆகும், மூவபிளாக இருக்கும். சரியா? சரி, அப்போது இங்கே வர ஃபிக்ஸ்டு 230 வோல்ட், இதை நீங்கள் வேரி பண்ணி நீங்கள் வேரியபிள் 230 வோல்ட்டாக மாற்றிக்கலாம். சரி, இது அடுத்ததாக எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்னு சொல்லலாம். இங்கே 4 இருக்குது இல்லையா, 4 டிவைஸ் இருக்குது, 1 2 3 4. இந்த 4மே என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் டயோடு. சரிங்களா? இந்த பவர் டயோடு பார்த்தீங்கன்னா ஸ்டட் டைப் டயோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஸ்டட் இருக்கிற இடம் ஏனோடு, இந்த டெயில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேத்தோடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் பவர் டயோடு, ஆனோட் அண்ட் கேத்தோடு. இதுக்கு அக்ராஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்சி போட்டிருப்பாங்க. இது எதுக்காகனா ப்ரொடெக்ஷன், dV/dt ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு ஆர்சி ஸ்னப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு டிவைஸையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஒவ்வொன்றுக்கு அக்ராஸாகவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆர்சி ஸ்னப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த இன்புட் வோல்டேஜ் எங்கே போகுது அப்படின்னா, இந்த ரெக்டிஃபையருக்கு இன்புட்டாக போகுது, இந்த இடத்துல போகுது. சரி, இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் இது வந்து கெப்பாசிட்டர், டிசி லிங்க் கெப்பாசிட்டர். நம்மளோட அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ, 220 வோல்ட் டிசி. இதோட டபுள் த டைம் இங்கே போட்டிருக்காங்க, 440 வோல்ட். இதோட சைஸ் வந்து பார்த்தா 40 MFD யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்மளோட பிரிட்ஜ், ரெக்டிஃபையர் பிரிட்ஜ். இந்த எலமெண்ட் தெரியுது இல்லையா, இது ஒரு டிவைஸ், 2 3 4, மொத்தம் 4 டிவைஸ் இருக்குது. இது ஹீட் சிங்க், இங்கே இருக்கிறது ஹீட் சிங்க்கு. இப்போது இந்த டிவைஸோட ஆனோடு எதுன்னா, இது ஆனோடு, இது கேத்தோடு. அதே மாதிரி இந்த டிவைஸ்க்கு மேலே இருக்க ஸ்டட்டு ஆனோடு, இது கேத்தோடு. ஆனோடு கேத்தோடு. அதே மாதிரி இதுக்கு ஆனோடு கேத்தோடு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டயோடுக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆனோடு கேத்தோடு டெர்மினல்ஸ் இருக்கும். இது வந்து ஹீட் சிங்கில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா பவர் டயோடு இல்லையா, ஹீட் டெசிபேஷனுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா ஆர்சிஸ் நம்பர் அப்படிங்கிறது, இதுதான் ஆர்சிஸ் நம்பர். இது ஒரு ரெசிஸ்டர், இது ஒரு கெப்பாசிட்டர். ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் அக்ராஸாக ஆர்சி இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது ஆனோடு, இது கேத்தோடு. இதுக்கு அக்ராஸாக ஒரு ஆர்சிஸ் நம்பர். அதே மாதிரி இந்த டயோடுக்கும் ஒரு ஆர்சிஸ் நம்பர் போட்டிருக்கோம். இந்த டயோடுக்கும் ஒரு ஆர்சிஸ் நம்பர் வந்து இங்கே போட்டிருக்காங்க. இது ரெசிஸ்டர், கீழே இருக்கிறது இது கெப்பாசிட்டர். அப்போ ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஆர்சிஸ் நம்பர் இருக்குது. சரி, இன்னொன்று கவனிங்க, இங்கே ஒரு கண்டக்டர் ஹரிசாண்டலாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் கண்டக்டர் வச்சுருக்காங்க இல்லையா. சரி, இங்கே ஒரு வெர்டிக்கல் கண்டக்டர் இருக்குது, இங்கே ஒரு வெர்டிக்கல் கண்டக்டர் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹரிசாண்டல் கண்டக்டர் பார்க்கலாம். மேலே ஒரு ஹரிசாண்டல், கீழே ஒரு ஹரிசாண்டல் இருக்குது. அது எதுன்னா இதுதான் சர்க்யூட் டயக்ராமில். இங்கே பாருங்கள், இது ஒரு கண்டக்டர், இது ஒரு கண்டக்டர். அந்த 2 கண்டக்டர் தான் இது. இது மேலே இருக்கிறது டாப்பு, இது வந்து பாட்டம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், ஆனோடு ஜாயிண்ட் ஆகிருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே கேத்தோடு, இது கேத்தோடு ஜாயின் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், கேத்தோடு ஜாயின் ஆகிருக்கு. இது வந்து பாட்டம்.
ஹார்ட்வேரில் ஆனோடு ஜாயின் ஆகிருக்கு. இது வந்து ஹார்ட்வேரில் டாப். இங்கே கவனிங்க, இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஒரு வெர்டிக்கல் கண்டக்டர் இருக்குது, இங்கே ஒரு வெர்டிக்கல். இது கேத்தோடு, இது ஆனோடு. இங்கே பாருங்கள், கேத்தோடு ஆனோடு. அப்போது இந்த டயக்ராமில் எங்கே இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டயரோட ஆனோடு வந்து இதோட கேத்தோடு கூடையும், ரெண்டாவது டயரோட ஆனோடு வந்து கீழே இருக்கிற கேத்தோடு கூடையும் ஜாயின் இருக்குது. இதுதான் அந்த வெர்டிக்கல். இங்கே தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இன்புட் கொடுத்துருப்போம். இந்த ஹரிசாண்டல் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அவுட்புட் எடுத்திருப்போம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட சர்க்கியூட். இந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, 440 வோல்ட் 40 MFD கெப்பாசிட்டர் எங்கே இருக்குன்னா இதுதான் அந்த கெப்பாசிட்டர். ஏன்னா டிசி வோல்டேஜ் வந்து 220. ஸோ டபுள் த டைம் வந்து கெப்பாசிட்டர் நம்ம இங்கே போட்டிருக்கோம். 440 வோல்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், 40 MFD கெப்பாசிட்டன்ஸ். இதுதான் டிசி லிங்க் கெப்பாசிட்டன்ஸ். அந்த டிசி வோல்டேஜ் எதுக்கு அக்ராஸ் எடுத்திருக்கோன்னா இங்கே எடுத்திருக்க அவுட்புட். இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸ் எடுத்திருக்கோம். இங்கே இன்புட் கொடுத்துருக்கோம். இது ஃபேஸு, இது நியூட்ரல். இங்கே ஏசி இன்புட்டாக வரும், இங்கே வரும்போது டிசி அவுட்புட்டாக நம்மளுக்கு வெளியில் வரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸைட்டர் ஆர் ரெக்டிஃபையரோட ஹார்ட்வேர் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இது பாருங்கள், இதுதான் அந்த வேரியாக். கொஞ்சம் இது ஃபேஸு, இது நியூட்ரலு. இங்கே வேரியபிள் அவுட்புட் இங்கே எடுத்துருக்கிறோம். இது வேரியபிள் அவுட்புட் ஏசி இங்கே நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இதை வேரி பண்ணி என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இந்த ப்ரஷ்ஷு தெரியுது இல்லையா, அந்த ப்ரஷ்ஷு தான் அந்த ஏரோ. டயக்ராமில் இருக்கிற அந்த ஏரோ இருக்கு இல்லையா, அந்த ஏரோ தான் அந்த ப்ரஷ்ஷுன்னு அர்த்தம். இது பாருங்கள், இது மூவ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரியல் எக்ஸைட்டர் ஆர் ரெக்டிஃபையர் அப்படிங்கிறது பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.